ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்திலே பலவிதமான மக்கள் பலவிதமாக தங்களுடைய கடவுளை ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுது, வேதத்தின் முறைப்படி நாங்கள் எங்களுடைய தேவனை யெகோவாவை எப்படி ஆரம்பிப்பது, எங்களுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை திரியேக தேவனை எப்படி ஆராதிப்பது என்பதை குறித்து நாங்கள் படித்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களை படிப்பிக்கின்ற சோரன் பெஞ்சமினுக்காக ஸ்தோத்திரம். சரியாக படிப்பிக்கவும், எங்களுடைய தேவனை உண்மையாய் நாங்கள் அறிந்து கொள்ளவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சினோம். கடந்த வகுப்பிலே உங்களுடைய கர்த்தர் பரிசுத்தர், மகிமை உள்ளவர் என்று பார்த்தோம். அதனுடைய பிரதிபலிப்பாக நாங்கள் அவரை ஆராதிக்க வேண்டும் என்றும் பார்த்தோம். தொடர்ந்து எங்களை படிப்பியும். எங்களுடைய உள்ளத்திலே கர்த்தாவே பரிசுத்தம் வளர உண்மை ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். Okay, brother, you can start. Unmute. Okay. Good evening, everyone. It's good to be here again and teach our second lecture on the theology of worship. உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மாலை வந்தனம். நாம் இந்த ஆராதனையின் இறையியலிலே இரண்டாவது வகுப்பிலே இருக்கின்றோம். Last week we talked about holiness, what that is. கடந்த வாரத்திலே பரிசுத்தம் என்றால் என்ன என்பதை குறித்து பார்த்தோம். And we also learned that holiness is what makes someone unique or distinct. பரிசுத்தம் என்றால் அது ஒருவரை முற்றிலுமாக சிறப்பானவராக மாறுபட்டவராக மாற்றி காட்டுகிறது என்று பார்த்தோம். It's more than just being separate from sin. It means that you are very unique in something that you are able to do. அதாவது உங்களை பாவத்திலிருந்து மாற்றி நிறுத்துகின்ற ஒன்று என்பது மட்டுமல்ல, ஏதோ ஒரு காரியத்திலே நீங்கள் முற்றிலுமாக சிறப்பானவர்களாக இருக்கின்றீர்கள் என்பது பொருள் அந்த பரிசுத்தம் என்ற வார்த்தை. So we study that God is holy in all his attributes. He is unique. There is no one like him. தேவனை குறித்து பார்க்கும் பொழுது தன்னுடைய குணாதிசயங்களிலே எல்லாவற்றிலும் மாறி நிறுத்தப்பட்டவராக அவர் இருக்கின்றார். And worship is the response to seeing the holiness of God. தேவனுடைய பரிசுத்தத்தை பார்க்கும் பொழுது நாம் அதற்கு காண்பிக்கக்கூடிய அந்த ஒரு பிரதிபலிப்பு தான் ஆராதனை என்று பார்த்தோம். We also looked about what glory is. The glory is holiness that is just revealing itself. அடுத்து மகிமை என்றால் என்ன என்று பார்த்தோம். அந்த பரிசுத்தம் தன்னை வெளிப்படுத்துவதுதான் மகிமை என்று கூறினோம். So today we're going to look at how people can respond to a holy God when they themselves are very sinful. பரிசுத்தமுள்ள தேவனுக்கு எப்படி தங்களை ஆராதிப்பதற்காக மாற்றி வைக்க முடியும் என்று பார்க்க போகிறோம். தாங்கள் பாவிகளாக இருக்கின்ற சூழலிலும் பரிசுத்தமுள்ள தேவனை ஆராதிப்பது எப்படி என்பதை குறித்து பார்க்க போகிறோம். And two things that I will be consistently repeating throughout this lecture is that nobody can approach a holy God unless God reveals himself first. நான் இரண்டு காரியங்களை இந்த வகுப்பிலே உங்களுக்கு திரும்ப திரும்ப கூற போகின்றோம். ஒன்று, பரிசுத்தமுள்ள தேவனை எந்த ஒரு மனிதனும் அவன் அணுக முடியாது, அவர் நமக்கு தன்னை அப்படி அணுகுவதற்கு அனுமதி தராவிட்டால். And the second thing is that God will also make a way, a provision so that sinful people can approach a holy God. தேவன் பாவிகள் இந்த பரிசுத்தமுள்ள தேவனை அணுகுவதற்கு ஒரு வழியை ஏற்படுத்தி இருக்கிறார். Yeah, so let's I've sent some notes, the class notes to Salva uncle, and Uncle, did you get those notes? No, I did not see that. It's okay. Sorry. Okay. So I'm going to be talking about 6 things. இது 6 காரியங்களை குறித்து உங்களோடு பேச போகிறேன். Okay, so first we'll talk about worship and revelation. முதலாவதாக ஆராதனை மற்றும் வெளிப்பாடு என்ற காரியத்தை குறித்து பார்க்க போகிறோம்.
In order to worship God, God has to reveal himself to you. நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்றால் தேவன் தன்னை நமக்கு வெளிப்படுத்த வேண்டும். So if you look at the Old Testament, I mean the gods of Canaan, those other deities that were worshipped there, they were always localized to a particular place. பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது கானானியருடைய கடவுளை குறித்து, இது போன்ற கடவுளை குறித்து பார்க்கும் பொழுது அந்த கடவுளை பார்க்கும் பொழுது குறிப்பிட்ட இடத்திற்கு மட்டுமே அவர்கள் தேவர்களாக இருந்திருக்கின்றார்கள். Yeah, and so you might say, if you're in Israel, in Canaan, you would point to one hill and you'd say, oh, that hill belongs to this god, this hill belongs to that god, and that hill belongs to that god. நீங்கள் இஸ்ரவேலிலே இருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். அங்கே கானானிலே இருக்கும் பொழுது ஒரு மலை உச்சியை பார்த்து, இந்த மலை உச்சி இந்த கடவுளுக்கு சொந்தமானது, அடுத்த மலை உச்சி வேறொரு கடவுளுக்கு சொந்தமானது என்று நீங்கள் கூறுவீர்கள். And then your children might ask, okay, Daddy, how did this god get to be god of that hill, and how did that god get to be a god of that hill, and so on and so forth. பிள்ளைகள் எப்படி கேள்வி கேட்க முடியும்? இந்த கடவுள் மட்டும் ஏன் இந்த மலைக்கு அதிபதியாக இருக்கிறார், அடுத்து இந்த கடவுள் ஏன் இன்னொரு மலைக்கு அதிபதியாக இருக்கிறார் என்று அவர்கள் கேட்கக்கூடும். And then the parents would explain the tradition of this is how it all came to be. பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த அந்த கடவுள்கள் எப்படி அந்த மலைக்கு அதிபதியாக மாறினார்கள் என்பதை குறித்து அவர்கள் விளக்கி சொல்வார்கள். And so the Canaanite religion was very developed in this time. They have lots of traditions, and it's a very developed system. இஸ்ரவேலர்கள் கானானுக்குள்ளே வரும்பொழுது பலவிதமான பாரம்பரியங்களை அவைகள் உடையவர்களாக இருந்தன. And they even believed that the gods themselves would dwell on the mountain, because the mountain is like a place where heaven and earth meet. அவர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், கடவுள் அந்த மலை உச்சியிலே வாசம் பண்ணுகிறார் ஏனென்றால் அங்கேதான் வானமும் பூமியும், அதாவது பரலோகமும் பூமியும் சந்திக்கக்கூடிய இடம் என்று நினைத்தார்கள். Yeah, but all these traditions were just made up by people. ஆனால் இந்த பாரம்பரியங்கள் எல்லாம் மனிதர்களால் உருவாக்கப்பட்டவைகள். Yeah, there's no truth to any of these stories. But in contrast, God, Yahweh, makes himself known to people. இவைகள் எல்லாம் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட கதைகள். இவற்றுக்கு மாறாக யெகோவாகிய தேவன் தன்னை தன்னுடைய மக்களுக்கு வெளிப்படுத்தினார். So that's how worship was different in the Old Testament compared to the other religions, because it was based on revelation, God revealing himself. மற்ற ஏனைய மதங்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இஸ்ரவேலர்கள் ஆராதித்த யெகோவாகிய தேவன் முற்றிலும் மாறுபட்டவர். அவர் தன்னை வெளிப்படுத்தினவராக இருக்கின்றார். God clearly revealed himself to Abraham at many points in Genesis. ஆதியாகமத்திலே பார்க்கும் பொழுது பல இடங்களிலே தேவன் தன்னை ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தியிருந்தார். And he later revealed himself to Isaac and to Jacob and to his descendants. தன்னை ஈசாக்கிற்கும் யாக்கோபிற்கும் அவர்களுக்கு பின்னால் உள்ள மக்களுக்கும் தேவன் தன்னை வெளிப்படுத்தினார். So worship in the Old Testament is different because it was based on revelation, unlike the other religions of the world. மற்ற மதங்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இஸ்ரவேலுடைய யெகோவாவினுடைய ஆராதனை என்பது முற்றிலும் மாறுபட்டதாக இருந்தது. ஏனென்றால் அவர் தன்னை மக்களுக்கு வெளிப்படுத்தினார். Now, some of the other, if you worshipped Baal or some other Canaanite god, they might object to say, yeah, even our God reveals himself. See, you saw the thunder. That is our God talking to us. பாருங்கள், பாபேலை வணங்கக்கூடிய மக்கள் இப்படியாக கூறுவார்கள், பாருங்கள் கடவுள் தன்னை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த உச்சியிலே பார்த்தீர்களா, ஒரு பெரிய இடிமுழக்கம். இதுதான் கடவுள் மக்களோடு கூட பேசக்கூடிய ஒரு காரியம். Oh, you see the rain? That is God speaking. He is doing something like this. மழையை பார்த்தீர்களா, மழை கடவுள் நம்மோடு கூட பேசக்கூடிய ஒரு ஏது. I remember once I think my father was explaining about, there was a
there was an understanding that when it rained, one of the gods was urinating. That's why it rained. சவுடைய தகப்பனார் அவர் இது போன்று கேள்விப்பட்டிருக்கிறார், அதை தன்னுடைய மகனுக்கு விளக்கி இருக்கிறார். மழை கூட கடவுள்கள் அங்கே சிறுநீர் கழிப்பது என்று கூட ஒரு விளக்கம் இருக்கிறது. Well, so the point is, they would have those counter arguments that God is revealing himself through his actions. But then the God of Israel was different because he would reveal himself in words. நாங்கள் அறிந்திருக்க வேண்டும், அந்த கானானியர்கள் கூட இந்த விதமாக அவர்கள் தங்களுடைய கடவுள் இப்படி வெளிப்படுத்துகிறார் என்று இயற்கையின் மூலமாக தன்னை வெளிப்படுத்துகிறார் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் இஸ்ரவேலர்களுடைய கடவுள் யெகோவா அவர் தன்னை வார்த்தையின் மூலமாக வெளிப்படுத்தினார். And not just words like hi, hello, how are you, but really words of covenant, promise. அங்கே வெறுமனையாக வாருங்கள் வணக்கம் என்று சொல்வதை போன்ற வார்த்தைகள் அல்ல, உடன்படிக்கையின் மூலமாக தன்னை வெளிப்படுத்தி இருக்கின்றார். So when God is speaking, he's speaking so that a relationship will be formed between God and man. அங்கே கடவுள் தன்னை மனிதனுக்கு வெளிப்படுத்தும் பொழுது தனக்கும் கடவுளுக்கும் அங்கே ஒரு உறவு இருக்கிறதை பார்க்கின்றோம். So God will make promises and God will also make demands. This was the nature of the Old Testament religion. பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது கடவுள் மனிதனுக்கு தேவையானவற்றை கொடுக்கின்றார், மனிதனிடத்திலே அவர் சில காரியங்களை எதிர்பார்க்கின்றார். And we see that the people in the Old Testament, especially in Genesis, they would build altars whenever God would reveal himself in a particular place. பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது கடவுள் அங்கே தன்னை வெளிப்படுத்துவதற்காக இந்த பலிபீடங்களை அவர்கள் ஏற்படுத்தி இருந்தார்கள். அந்த இடத்தில் கடவுள் கண்டிப்பாக வருகிறார் என்று நம்பினார். Because remember, the Canaanite gods, they would only be responsible, they would only own that one mountain, but God would reveal himself at Bethel, then at Beersheba, and then another place, and then another place. பாருங்கள், அங்கே பாகியலுடைய கடவுள் எப்படி என்றால் தன்னை ஒரு மலை உச்சியிலே வெளிப்படுத்துகிறார், ஒரு சிறிய இடத்திற்கு தன்னை அதிபதியாக காட்டுகிறார். ஆனால் யெகோவாகிய தேவனை குறித்து பார்க்கும் பொழுது பெத்தேலிலே அவரை சந்திக்கலாம், பேர்ஷபாவிலே அவர் சந்திக்கலாம். எங்கெல்லாம் அவர்கள் பலிபீடம் கட்டி தேவனை ஆராதிக்கிறார்களோ அங்கெல்லாம் தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறவராக இருக்கின்றார். This is to show that God is not limited to one particular mountain. He rules everything. கடவுள் ஒரு குறிப்பிட்ட மலையில் மேல் வாசம் பண்ணுகிறவர் அல்ல, எல்லா இடத்திலும் பறந்து விரிந்து இருக்கின்றவர். But God would reveal himself in places in Israel to show them that he wants them to, that the land belongs to them. தேவன் தன்னை அந்த இஸ்ரவேலிலே தன்னை வெளிப்படுத்தும் பொழுது அவர் இஸ்ரவேல் மக்களோடு கூட சொன்ன காரியம் என்னவென்றால் அவர்கள் இருந்த அந்த இடம் இஸ்ரவேலருக்கு சொந்தம். And so if God appeared to Abraham at Beersheba, Abraham would build an altar afterwards at Beersheba. பெர்ஷெபாவிலே தேவன் தன்னை ஆபிரகாம் வெளிப்படுத்தினால் அந்த இடத்திலே ஒரு பலிபீடத்தை ஆபிரகாம் கட்டுவார். And when God appeared to Jacob at Bethel, Jacob built an altar at Bethel. யாக்கோபிற்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தும் பொழுது அந்த பெத்தேலிலே வெளிப்படுத்தும் பொழுது பெத்தேலிலே ஒரு பலிபீடத்தை கட்டுகின்றார். They did not wait and say, okay, I'll build it when I have free time. எனக்கு சமயம் கிடைக்கும் பொழுது நான் ஒரு பலிபீடத்தை கட்டுவேன் என்று சொல்லவில்லை. தேவனுடைய வெளிப்பாடு ஏற்பட்டு விட்டால் அந்த இடத்திலே அவர்கள் பலிபீடத்தை கட்டுவதை பார்க்கின்றோம். Because they wanted to show that they believed what God said. It's an act of faith. அதன் மூலமாக என்ன சொல்கிறார்கள்? அவர்கள் தேவனை விசுவாசிக்கிறார்கள். தேவனை விசுவாசிக்கிறார்கள் என்பதை அவர்கள் பலிபீடத்தை கட்டுவதன் மூலமாக காட்டுகிறார்கள். And so we see here that there's a real personal relationship between God and the people who worshiped him. கடவுளுக்கும் கடவுளை ஆராதிக்கக்கூடிய அந்த மக்களுக்கும் ஒரு உறவு இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். And even in the book of Exodus, God would draw his people near the mountain so that Israel could approach God and have that relationship.
நாம் யாத்திராமத்தில் கூட இப்படி பார்க்கின்றோம். இந்த ஓரேபு மலையிலே தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். அந்த மக்கள் எல்லாம் மலைக்கு அருகே வரும்படியாக கூறுகிறார். அதன் மூலமாக தேவன் அந்த மக்களோடு கூட ஒரு உறவு கொள்கிறார். So when you see this idea of worship and revelation, we see that the God of the Bible, of the Old Testament, is very, very different from all the other religions of the ancient Near East. என்ன பார்க்கிறோம் என்றால் மற்ற ஏனைய மதத்தினரை விட இஸ்ரவேலர்கள் முற்றிலும் மாறுபட்டவர்களாக இருந்தார்கள். அவருடைய தேவன் தன்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். So to rephrase that first point that I made, no one can approach God unless God reveals himself. நீங்கள் அறிந்திருக்க வேண்டிய காரியம் என்னவென்றால் தேவன் தன்னை மக்களுக்கு வெளிப்படுத்தாவிட்டால் ஒருபொழுதும் தேவனை அறிந்து கொள்ள முடியாது. So in other words, you cannot have worship unless there is revelation. உங்களுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்தாவிட்டால் நீங்கள் அவரை ஆராதிக்க முடியாது. And the same is true even today. இன்றும் அதேதான், அது உண்மையாக இருக்கிறது. If you go to church but you don't know anything about the Bible, how can you actually worship God? What will you say? நீங்கள் தேவாலயத்திற்கு சபைக்கு செல்கிறீர்கள், தேவனை குறித்து உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது என்றால் என்ன சொல்லுவீர்கள்? So that's the first thing. The second thing I want to talk about is worship is connected with redemption. இரண்டாவதாக ஆராதனை என்பது மீட்போடு தொடர்புடையதாக இருக்கிறது. Yeah. So redemption is this idea of creating something new again. மீட்பு என்பது ஒன்றை மீண்டுமாக புதிதாக்குகிறது என்ற பதம். Yeah. So for example, when we talk about Israel, God says you are redeemed. இஸ்ரவேலை குறித்து சொல்லும் பொழுது ஆண்டவர் கூறுகிறார் நீங்கள் மீட்கப்பட்டவர்கள் என்று கூறுகிறார். God is saying I am recreating you into a new thing. நான் உங்களை புதியதாக உருவாக்குகிறேன் என்று கூறுகிறார். Now it doesn't mean that God actually made them from the dust again and they were completely new creatures. It means that they were changed from being slaves to being slaves of Pharaoh to being slaves of God. என்ன நடைபெறுகிறது? ஆண்டவருடைய மீட்பு என்று சொல்லும் பொழுது பார்வோனுக்கு அடிமையா இருந்தவர்கள் இப்பொழுது தேவனுடைய அடிமைகளாக மாறுகிறார்கள். When the Bible talks about us in the New Testament, it says we are redeemed, it means a similar thing. நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்றால் அதுதான் இப்பொழுதும் இருக்கிறது. We were like this, slaves to sin, and now we are transformed. நாம் பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தோம், இப்பொழுது முற்றிலுமாக மாற்றப்பட்டவர்களாக இருக்கின்றோம். Behold, if anyone is in Christ, he is a new creation. That's another idea of way of saying he's been redeemed. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கின்றான். அதுதான் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கின்றான். So the second aspect is that worship is always connected to God's redemption. ஆராதனை என்பது தேவனுடைய மீட்போடு தொடர்புடையதாக இருக்கிறது. And this main act of redemption that we see in the Old Testament is in the book of Exodus. நாம் இதை யாத்திராகமத்திலே தெளிவாக பார்க்க முடியும். Yeah, and it was this act of redemption that you actually united all the 12 tribes of Israel together. இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் ஒன்றுபடுத்தியது எது என்றால் இந்த மீட்பின் திட்டம். And Mount Sinai is the place where God revealed his name Yahweh to the people. இஸ்ரவேல் மக்களுக்கு யெகோவா தன்னை அந்த ஒரே மலையிலே வெளிப்படுத்துகின்றார். And God's plan was to make Israel a kingdom of priests. ஆண்டவர் நினைக்கின்ற காரியம் என்னவென்றால் இந்த மக்களை ஒரு ராஜரீக ஆசாரிய கூட்டமாக மாற்ற வேண்டும் என்று நினைக்கின்றார். Just like I redeemed you, I want to redeem the whole world, and you will be the nation that helps me do this. நான் உங்களை எப்படி மீட்டு ரட்சித்தேனோ அதே போல
மற்றவர்களையும் நான் மீட்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் என்று கூறுகிறார். But of course, the nation failed because they had no interest in being a kingdom of priests. ஆனால் அந்த இஸ்ரவேல் மக்கள் தோற்று போனார்கள். அவர்கள் ராஜரீக ஆசிரிய கூட்டமாக மாறுவதற்கு ஒரு விருப்பம் இல்லை. And connected with this idea of redemption, it's not just God saved them from Egypt. God continues to redeem them in a sense by giving them the law, the words of God. ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் அவர்களை பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்து அந்த மீட்பிலே அவர்களை தொடர்ந்து நிலைநிற்கும்படியாக செய்கின்றார். Now, in these giving of the words of God, these are mainly instructions about how to be ritually pure so that they can approach God. அந்த நியாயப்பிரமாணத்திலே அவர்களுக்கு கிடைத்த காரியம் என்னவென்றால் இங்கே சடங்குகள் மூலமாக எப்படி சுத்தமாவது, அந்த சுத்திகரிப்பின் மூலமாக தேவனை எப்படி அணுகுவது என்பதை குறித்து அவர்கள் கூறுகின்றார்கள். And the law is a bunch of instructions that cover all of your life. அவருடைய வாழ்க்கை முழுவதையும் அங்கே விவரிக்கக்கூடியதாக அந்த நியாயப்பிரமாணம் உபதேசங்கள் எல்லாம் இருக்கின்றன. How to eat, how to dress, how to treat your wife, how to treat your neighbor. எப்படி உணவு அருந்த வேண்டும், தண்ணீர் பருக வேண்டும், மனைவி எப்படி நேசிக்க வேண்டும், மற்றவர்களிடத்தில் எப்படி இடைபட வேண்டும், இது எல்லாவற்றையும் அந்த நியாயப்பிரமாணத்திலே பார்க்கின்றோம். Over 600 laws that God gave to the people so that in every area of life they could be focused on God. கிட்டத்தட்ட 600க்கும் அதிகமான கற்பனைகளை தேவன் அவர்களுக்கு கொடுக்கின்றார். அதன் மூலமாக ஒரு குறிப்பிட்ட இலக்கோடு அவர்கள் செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் அவரிடம் எதிர்பார்க்கின்றார். So in the Exodus we see that worship is not just offering sacrifices. யாத்திராகமத்திலே ஆராதனை என்றால் வெறுமனே பலிகளை செலுத்துவது மட்டுமல்ல. It is orienting every aspect of your life towards God. தங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா அம்சங்களையும் தேவனுக்கு நேராக அங்கே குவிப்பது. That's why even in the New Testament God's people have to do the same thing. புதிய ஏற்பாட்டிலும் மக்கள் அதைத்தான் செய்ய வேண்டும். Whether you eat or drink, do all to the glory of God. நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுக்கு என்றே செய்யுங்கள், அதுதான் ஆராதனை. So hello brother. ஆயிடுச்சு, அதனால கட் ஆயிட்டாரு. Okay, so all right, let's talk about the third thing, worship and the ritual. மூன்றாவதாக ஆராதனை மற்றும் சடங்குகள் என்பதை பற்றி பார்ப்போம். So in the Old Testament worship was connected with revelation. பழைய ஏற்பாட்டிலே ஆராதனை வெளிப்படுத்தலோடு தொடர்புடையதாக இருந்தது. That's the first thing. அதுதான் முதலாவது காரியம். The second thing is worship was connected with redemption. இரண்டாவதாக ஆராதனையானது மீட்போடு தொடர்புடையதாக இருக்கிறது. And the third thing is worship was very much connected with ritual. மூன்றாவதாக ஆராதனை பலவிதமான சடங்குகளோடு தொடர்புடையதாக இருக்கிறது. So what does that mean, ritual? சடங்குகள், சடங்காச்சாரம் என்றால் என்ன? It means that you need priests in order to worship God. It means that you need a special kind of tabernacle or temple or something like that. Without that you cannot worship God. You need all these symbolic things. நீங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்றால் ஆசரிப்பு கூடாரம் தேவை, இல்லாவிட்டால் தேவாலயம் தேவை, ஆசாரியர்கள் கண்டிப்பாக தேவை. இவையெல்லாம் இல்லாவிட்டால் தேவனை ஆராதிப்பது கூடாத காரியம். And the purpose of these rituals is to separate the things that are holy from the things which are not holy. இந்த ஆசரிப்பு கூடாரமாக இருக்கட்டும், தேவாலயமாக இருக்கட்டும், அதனுடைய முக்கியத்துவம் என்னவென்றால் பரிசுத்தம் உள்ளவற்றிற்கும்
பொதுவாக உள்ளவற்றிற்கும் ஒரு வேறுபாட்டை காட்டுவதற்காக. Remember in the Old Testament, if you want to worship God, you have to approach God, a holy God, in the way that He has told you to come. பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது நீங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்றால் அவர் உங்களிடத்தில் எப்படி கூறியிருக்கிறாரோ அந்த வழியாக நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும். So these rituals tell you how to be symbolically holy so that you can approach God in the way He wants you to come. இந்த சடங்காச்சாரங்கள் எல்லாம் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு தேவனை எப்படி ஆராதிப்பது என்பதை நமக்கு கூறுகின்றன. And so the main thing in this ritual, the centerpiece of this practice was the tabernacle. இந்த சடங்காச்சாரங்களுடைய மையமாக இருந்தது ஆசரிப்பு கூடாரம். There's no tabernacle, there is no worship. ஆசரிப்பு கூடாரம் இல்லை என்றால் ஆராதனை இல்லை. So the tabernacle was a portable symbol of God's presence with His people. ஆராதனை கூடம், அந்த ஆசரிப்பு கூடாரம் எதை காட்டுகிறது என்றால் தேவனுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தக்கூடிய, இங்குமங்குமாக சுமந்து சென்று இடமாற்றம் செய்யக்கூடிய ஒரு இடமாக அது ஆசரிப்பு கூடாரம் இருந்தது. The tabernacle is a visible symbol that God, Yahweh, is with them and that God, Yahweh, is their king. ஆசரிப்பு கூடாரம் எதை காட்டுகிறது என்றால் இஸ்ரவேலருடைய ராஜா அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிறார் என்பதனுடைய ஒரு தெளிவுதான் அது. And the tabernacle was kept in the very center of the camp, and that's for a reason. ஆசரிப்பு கூடாரமானது அந்த இடத்திலே மிக மையமாக வைக்கப்பட்டிருந்தது, முகாமினுடைய மையமாக. It's to show that he is to occupy the central part of people's lives, the community's lives. அதாவது அதை எதை குறிக்கிறது என்றால் தேவனுடைய பிரசன்னம் அல்லது ஆசரிப்பு கூடாரமானது அந்த மக்களுடைய ஒரு நடு இடத்தை பிடிக்க வேண்டும் என்பதற்காக அது கட்டப்பட்டிருக்கிறது. That's why the tabernacle was not kept in one corner. அதனால் தான் இந்த ஆசரிப்பு கூடாரம் ஒரு மூலையிலே அது கட்டப்படவில்லை. Sometimes I think many Christians today, they keep the Christian life, Christ, in the corner of their lives. Their centerpiece, their main tabernacle is their job or their studies or some other idol. அநேக கிறிஸ்தவர்கள் விசுவாசிகளுடைய ஆராதனையினுடைய மையமாக எது இருக்கிறது என்றால் அவருடைய படிப்பு, அவருடைய வேலை, இது போன்ற காரியங்கள் தான் இருக்கின்றன. அங்கே கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையிலே மையமாக இருப்பது இல்லை. But the tabernacle is kept in the center to remind people that God is central, the main part of your life. ஆசரிப்பு கூடாரமானது அந்த இடத்திலே மையமாக வைக்கப்பட்டிருந்தது, ஏனென்றால் அதுதான் அந்த மக்களுடைய மையமாக விளங்க வேண்டும் என்பதற்காக. So that is the tabernacle. The second thing that you see in the ritual is a priest. Without priest, you cannot have worship. இரண்டாவதாக ஆசாரியன் இல்லை என்றால் ஆண்டவரை ஆராதிக்க முடியாது. Now priests are the men God chose, that these are descendants of Aaron. ஆசாரியர்களை குறித்து பார்க்கும் பொழுது அவர்கள் ஆரோன் வழி தோன்றியவர்கள், ஆரோனுடைய பரம்பரையிலே வந்தவர்களாக இருந்தார்கள் பிரதான ஆசாரியர்கள். Yeah, these are men who are chosen by God so that God's presence could be experienced by the people in a very real way. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் தேவனுடைய பிரசன்னத்தை மிக உண்மையாய் தெரிந்து கொள்வதற்கு இந்த ஆசாரியர்கள் தேவைப்பட்டார்கள். You remember I talked last week about what glory is, right? கடந்த வாரத்திலே மகிமை என்றால் என்ன என்பதை குறித்து நான் பேசினேன் அல்லவா? Yeah, glory is holiness revealed. மகிமை என்றால் பரிசுத்தம் வெளிப்படுத்துகிறது. So so when God comes shows with lightning or fire, that's his glory. தேவன் வெளிச்சத்திலே தோன்றுகிறார் என்றால் அது அவருடைய மகிமையாக இருக்கிறது. Because you and I cannot come and appear in light, with lightning or fire. Only God can do that. So when we see that, that is his glory he's showing us. பாருங்கள், நாம் இடியிலோ அல்லது இது போன்ற மின்னலிலோ நம்ம வெளிப்படுத்த முடியாது.
ஆனால் தேவன் அப்படி செய்ய முடியும், அதை அவர் செய்கின்றார். But God also hid his glory. He did not reveal it fully, otherwise we will all die. The people will all die. தேவன் தன்னுடைய மகிமையை மறைத்து வைத்திருக்கின்றார். தன்னுடைய மகிமையை அவர் ஒட்டுமொத்தமாக வெளிப்பட்டார், அனைவரும் மக்கள் இறந்து போவார்கள். So what is the job of the priest? அங்கே ஆசாரியனுடைய வேலை என்ன? The job of the priest is to help people experience the glory of God. ஆசாரியனுடைய முக்கியமான வேலை என்னவென்றால் மக்கள் தேவனுடைய மகிமையை உணர வேண்டும் என்பதுதான் ஆசாரியனுடைய வேலை. Yeah, and so in order to really experience it, God would not do it directly to the people. Most of the time, he would always use the priests, and they would kind of be the mediators of God's glory. தேவனுடைய மகிமையினுடைய மத்தியஸ்தர்களாக அங்கே பிரதான ஆசாரியர்கள் இருந்தார்கள். Yeah. And that's why, you know, in the golden calf rebellion in Exodus 32 verse 34, these people did not want to go through God's priests and all his chosen way. They wanted a different way. யாத்திராகமம் 32வது அதிகாரத்திலிருந்து 34ஆம் அதிகாரம் வரைக்கும் அங்கே நாம் பார்ப்பது என்னவென்றால், இந்த மக்கள் தேவன் காட்டிய அந்த ஆராதனை முறையின்படி செய்யாமல் சொந்தமாக சுயமாக சில திட்டங்களை இவர்கள் செய்தார்கள். And you know, one of the things is in the pagan idea is that if you had this idol, you could get God's presence to obey you. அதாவது கடவுளை நமக்கு கீழ்ப்படிய பண்ணி விடலாம், அதுதான் அவர்களுடைய கருத்து. And so they were trying to go against God's prescribed way of approaching him. தேவனை அணுகுவதிலே அவர்கள் தங்களுடைய முறைமையை மாற்றி விட்டார்கள். And so that's why right after this incident, God says, okay, my presence will no longer go with you people. அதனால்தான் தேவன் கூறுகிறார், அந்த பொன் கன்றுக்குட்டியினுடைய அந்த சம்பவத்திற்கு அப்புறமாக என்னுடைய பிரசன்னம் உங்கள் முன்பாக செல்லாது என்று கூறினார். But then Moses begs God, no, please don't leave us. No other nation is like our nation where your presence is actually going with us. So please, you must continue to go with us. ஆண்டவரே, எங்களை போல உள்ள ஒரு தேசம் வேறு எதுவும் கிடையாது. அதனால கண்டிப்பாக நீர் உம்முடைய பிரசன்னத்தை, உம்முடைய வெளிப்பாட்டை எங்களுக்கு காட்ட வேண்டும், எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். And so then God, later we know, he agrees, and he does not, he actually decides to go with the people, and he actually reveals his glory even more to Moses. தொடர்ந்து தேவன் அவர்களோடு கூட செல்கிறார், மோசேக்கு தன்னை இன்னுமாக தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார். And you know, later we see that you know, God would reflect his glory through Moses' face, and people would see Moses' face and then they would be afraid of that also. தேவன் மோசேயினுடைய முகத்திலே பிரதிபலித்து தன்னுடைய மகிமையை அவர் வெளிப்படுத்தினார். அந்த மோசே மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய மகிமையை கூட மக்கள் காணக்கூடாமல் இருந்தார்கள். So this third thing I want to talk about is that if you wanted to worship God in the Old Testament, you needed ritual. பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு முறைமைகள் வேண்டும். You needed a tabernacle, you needed a priesthood, and you needed all those things. உங்களுக்கு பழைய ஏற்பாட்டிலே ஒரு ஆசரிப்பு கூடாரம் வேண்டும், ஆசாரியத்துவம் வேண்டும். இவையெல்லாம் இல்லாமல் தேவனை ஆராதிக்க முடியாது. The next thing I want to talk about is that in the Old Testament, if you wanted to worship God, you needed a sacrificial system. பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்றால் பலிகள் அவசியம். Now, there were many different festivals where they did all these sacrifices. பழைய ஏற்பாட்டிலே பலவிதமான பண்டிகைகள் இருந்தன. I'm not sure the number. I think it is about 7 festivals that are there. I could be wrong. 7 பண்டிகைகள் இருக்கிறதை நம்புகிறேன். You know, like the Passover festival, the feast of
booths, the feast of trumpets, Pentecost, all these festivals. அங்கே பஸ்கா பண்டிகை இருக்கிறது, அது எக்கால பண்டிகை இருக்கிறது, கூடார பண்டிகை இருக்கிறது, பெந்தேகோஸ்தே பண்டிகை இருக்கிறது, இப்படி பலவிதமான பண்டிகைகள் இருக்கின்றன. And one of the marks of the Old Testament festivals was that people celebrated, they were happy, they sang, they shouted, they prayed, they gave thanks. இந்த பண்டிகைகளை குறித்த காரியம் என்னவென்றால், மக்கள் சந்தோஷமாக இருந்தார்கள், ஆர்ப்பரித்தார்கள், பாடினார்கள், அவர்கள் தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்தார்கள். Yeah, we should not think that the worship in the Old Testament was very sad and quiet kind of experience. It was very public, it was loud, it was joyous, it was full of praise and emotion. பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது ஆராதனை மிக்க மகிழ்ச்சி உள்ளதாக இருந்தது. அங்கே சப்தம் இருக்கும், அங்கே சந்தோஷம் இருக்கும், ஆடல் பாடல் எல்லாம் இருக்கும். Yeah, so worship is connected to the sacred festivals, but also connected to the sacrificial system. அங்கே ஆராதனைகளை குறித்து பார்க்கும் பொழுது பரிசுத்த பண்டிகைகளோடும் பலியோடும் கூட அது தொடர்புடையதாக இருந்தது. And there were 5 types of sacrifices that you needed to offer that were mentioned in the law. நியாயப்பிரமாணத்திலே 5 வகையான பலிகளை குறித்து வாசிக்கின்றோம். அவையெல்லாம் தேவனை ஆராதிப்பதற்கு தேவையானவைகள். You had a burnt offering. தகன பலி. Now the burnt offering is the whole offering of a bird or animal to God. தேவனுக்கு அந்த ஒரு பறவையோ அல்லது மிருகமோ ஒட்டுமொத்தமாக அது தகனிக்கப்பட்டு ஆராதனை செய்யப்பட்டது. And the main idea is of the burnt offering is that you want to consecrate yourself to God. நீங்கள் உங்களை தேவனுக்கென்று மாற்றி வைக்க விரும்புகிறீர்கள், அதுதான் அதனுடைய பொருள். Now this was made every morning and every evening. ஒவ்வொரு நாள் காலையிலும் ஒவ்வொரு நாள் மாலையிலும் அந்த தகன பலி செலுத்தப்படும். And it was made by the whole community, not by every individual. ஒரு தனிப்பட்ட மனிதனால் செலுத்தப்படுவதல்ல, அங்கே ஒட்டுமொத்தமாக எல்லோரும் அதை செலுத்தக்கூடிய காரியம், சமுதாயமாக. Now the grain offering followed the burnt offering. It was offered alongside the burnt offering. அங்கே தகன பலியோடு கூட அடுத்து செலுத்தப்பட்ட பலி போஜன பலி. Now the grain offering was partly burned on the altar and partly eaten by the priests. போஜன பலியை குறித்து பார்க்கும் பொழுது கொஞ்ச பாகம் அங்கே பலி செலுத்தப்பட்டது, மற்றது அந்த ஆசாரியன் அதை அவர் அருந்தினார். And then the third type of offering is the peace offering. அடுத்து சமாதான பலியை குறித்து வாசிக்கின்றோம். So in the peace offering, the fat of the animal and the organs were burned completely. That's for God. சமாதான பலியிலே பார்க்கும் பொழுது கொழுப்பும் அந்த மிருகத்தின் உள்ளே இருக்கக்கூடிய எல்லா அந்த அவயவங்களும் எரிக்கப்பட்டன, அது தேவனுக்கு சொந்தம். And then the meat is eaten by the priests and the people who are offering. அங்கே ஆசாரியனும் அங்கே உள்ள மக்களும் அந்த சமாதான பலியிலே பங்கு பெற்றார்கள். It's like when you have a meal with somebody, they eat their share, you eat your share. நீங்கள் உங்கள் மற்றவர்களோடு கூட போஜனம் புசிக்கும் பொழுது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதை புசிக்கின்றார்கள், நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை சாப்பிடுகிறீர்கள். And when you both eat together, it's a symbol that you are at peace with one another. நீங்கள் இரண்டு பேரும் சமமாக உட்கார்ந்து உணவருந்தீர்கள் என்றால் உங்களுக்குள்ளே சமாதானம் இருக்கிறது என்று பொருள். And then the last 2 offerings are the sin and the guilt offering. கடைசி 2 பலிகள் பாவ பலி, குற்ற நிவாரண பலி. Now both of these offerings were how to deal with sin. இந்த கடைசியில் சொல்லப்பட்ட 2 பலிகளும் பாவத்தோடு தொடர்புடையவை, பாவத்தை எப்படி பரிகாரம் செய்வது என்பதோடு தொடர்புடையவை. But they primarily had to deal with unintentional sin. அதாவது ஒரு மனிதன் அறியாமல் செய்த பாவத்தை எப்படி நிவர்த்தி செய்வது என்பதை பற்றி இந்த 4வது 5வது பலிகள் நமக்கு வெளிப்படுத்துகின்றன. And very important aspect in this sin and guilt offering is that there must be confession of sin. அந்த குற்ற நிவாரண பலியிலே பலி செலுத்தும் பொழுது பாவமானது அறிக்கை செய்யப்பட வேண்டும்.
Yeah, because if you do a sin offering, you bring a sin offering, but you don't feel anything, that you're not really sorry for what you did, then it's நீங்கள் meaningless. நீங்கள் பாவ பலி அந்த பலி செலுத்தும் பொழுது நான் இப்படி பாவம் செய்து விட்டேனே என்ற எண்ணம் வர வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் அந்த பலிகளை செலுத்துவதில் என்ன பயன்? Yeah, so and there was an order in which the sacrifices were offered. இந்த பலிகள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட கிரமத்திலே, வரிசை கிரமத்திலே செலுத்தப்பட்டன. First, the sin offering and the burnt offering is made for the priests. முதலாவதாக தகன பலியும் அங்கே பாவ நிவாரண பலியும் ஆசாரியனுக்காக செலுத்தப்பட்டது. Just to make sure that they're clean, that they're pure. That way they can serve on behalf of the people. முதலாவதாக அவர்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அவர்கள் பரிசுத்தமானதுக்கு அப்புறம் தான் மற்ற மக்களுக்கு பதிலாக மற்ற மக்களுக்காக அவர்கள் பலி செலுத்த முடியும். Then there's a sin offering and a burnt offering for the people. அதற்கு அடுத்தபடியாக பாவ நிவாரண பலியும் தகன பலியும் மக்களுக்காக செலுத்தப்பட்டது. And then there's a peace offering. அதற்கு அப்புறமாக சமாதான பலி. And then so that is the order of the sacrifices. இந்த ஒரு முறைமையின்படி தான் பலிகள் செலுத்தப்பட்டன. So the thinking is, first there must be confession of sin from the sin offering. முதலாவதாக பாவ அறிக்கை செய்யப்பட வேண்டும். Then there must be consecration to God. தேவனுக்கான ஒரு அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும். And then finally there's the restoration of fellowship with God and his people with the peace offering. அங்கே சமாதான பலியின் மூலமாக தேவனோடும் மனிதனோடும் அங்கே ஒப்புரவு ஆக வேண்டும். So we see like worship needed a sacrificial system in the Old Testament. பழைய ஏற்பாட்டிலே இந்த ஆராதனைக்கு நிச்சயமாக பலிகளின் முறைமைகள் அவசியம். Yeah, and before they kill the animal, the people who own the animal would put their hands on the animal, saying that I deserve to die, but instead I'm going to kill this animal instead of me. அங்கே பலி செலுத்த போகிறவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் தங்களுடைய கரங்களை அந்த மிருகங்கள் மேல் வைப்பார்கள். அதனுடைய அடையாளம் என்னவென்றால், நான் மரிக்க வேண்டிய இடத்திலே இந்த மிருகம் அங்கே பலியிடப்படுகிறது, என்னுடைய தண்டனையை இந்த பலி மிருகம் ஏற்றுக்கொள்கிறது என்று கூறுகிறோம். And when you put your hands on the animal, you are symbolically transferring all your sins onto that animal. நீங்கள் அந்த ஒரு ஆட்டின் மேலோ மாட்டின் மேலோ கரங்களை வைக்கும் பொழுது உங்களுடைய பாவங்கள் அந்த மிருகத்தின் மேலே ஒரு அடையாளமாக அது செலுத்தப்படுகிறது. Yeah, another aspect of the sacrificial system was that you could only use holy things. அடுத்த மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், இந்த ஆராதனைக்காக நீங்கள் பயன்படுத்த வேண்டிய எல்லா காரியங்களும் பரிசுத்தமாக்கப்பட்டவைகளாக இருக்க வேண்டும், பரிசுத்தம் உள்ளவைகளாக இருக்க வேண்டும். So there were holy things and there were common things. பரிசுத்தமானவைகள், பொதுவானவைகள். So the priest's dress, that is a holy dress. You can't wear that to play cricket. அந்த ஆசாரியனுடைய அந்த ஒரு அங்கியானது பரிசுத்தமாக்கப்பட்டது. அதை அணிந்து கொண்டு யாரும் கிரிக்கெட் விளையாட முடியாது. And then there's also another two categories, clean and unclean. அடுத்து நாம் அறிய வேண்டியது பரிசுத்தமாக்கப்பட்டவை, பொதுவானவை. Now clean things can become holy, but unclean things can never become holy. அதாவது பரிசுத்தமான ஒரு பொருளானது பொதுவான பொருளாக மாற முடியும், ஆனால் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் பரிசுத்தமாக மாற முடியாது. But clean things can also become unclean if they are polluted. அங்கே மாசுபடும் பொழுது பரிசுத்தமாக்கப்பட்ட ஒன்று அசுத்தமாவதற்கு அல்லது பொதுவானதாக மாறுவதற்கு ஏது உண்டு. Yeah, so say for example you're wearing your priest dress and then you touch an unclean animal like a rabbit or something, then the whole thing becomes unclean. You can make it clean again, but then you have to go through this process. ஆசாரியனுடைய உடையிலே அந்த அங்கியிலே அசுத்தமான மிருகம் ஏதோ ஒன்று தொட்டு விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள், அப்பொழுது அந்த அங்கியானது அசுத்தமாகி விடுகிறது, சாதாரணமான ஒரு அங்கியாக மாறி விடுகிறது.
ஆனால் அதை மீண்டுமாக பரிசுத்தமான அங்கியாக மாற்றுவதற்கு சில சடங்குகள் செய்ய வேண்டும். And the way to make something clean is usually by putting some blood, clean sacrificial blood on the item, and then it becomes clean. That's usually one way how to do it. அந்த உடையை அல்லது அங்கியை பரிசுத்தமாக்குவதற்கு ஒரு வழி என்னவென்றால் அந்த பலி பீடத்தில் உள்ள அல்லது பலியினுடைய இரத்தத்தை அதிலே தொடுவது. அதன் மூலமாக அது பரிசுத்தமாக்கப்படும். So we see that worship in the Old Testament was based on revelation, it was based on redemption, it was based on ritual, it was based on sacrificial system. பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது ஆராதனையானது வெளிப்படுத்தல் மூலமாக அங்கே இருக்கிறது என்று பார்க்கின்றோம். ஆராதனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது பல சடங்குகள் அதிலே செய்யப்படுகின்றன என்று பல காரியங்களை பார்த்திருக்கின்றோம். And the fifth thing is that ritual was based, that was centered later on in the temple. அடுத்து நாம் பார்ப்பது என்னவென்றால் சடங்குகள் இந்த ஆசரிப்புகள் சடங்குகள் அல்லது முறைமைகள் எல்லாம் ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்தவை அங்கே தேவாலயத்திற்கு மாற்றப்படுகின்றன. And the temple was centered in Jerusalem to show that God is ruling over all Israel. அங்கே எருசலேமிலே தேவாலயம் இருக்கிறது. தேவன் அந்த தேவாலயத்தில் இருந்து கொண்டு இஸ்ரேல் முழுவதும் அவர் ஆட்சி செய்கிறார் என்று மக்கள் நம்பினார்கள். But not only that, it's a reminder that God's presence is with them to bless them and make a source of blessing to the nations. அங்கே தேவன் அவர்களோடு கூட இருந்து அந்த தேசத்தை அவர் ஆசீர்வதித்தார் என்று பார்க்கின்றோம். And so later we see that God says, I will put my name in the temple. ஆண்டவர் கூறுகிறார், என்னுடைய நாமத்தை அந்த தேவாலயத்துக்கு தரிப்பிப்பேன் என்று கூறுகிறார். When you write your name on something, you're saying, I am the owner. Like when you have a book, right? You write your name on it. நீங்கள் எந்தமாக உங்களுடைய பெயரை ஒரு புத்தகத்திலோ அல்லது வேற ஒன்றிலோ எழுதும் பொழுது உங்களுக்கு சொந்தமானதாக அது இருக்கிறது என்று பொருள். So God has said, I will put my name in the temple, means I am the owner of this temple now. தேவன் என்ன கூறுகிறார், என்னுடைய பெயரை அந்த தேவாலயத்திலே நான் வைப்பேன் என்று சொன்னால் நான் அந்த தேவாலயத்தின் சொந்தக்காரன் என்று அவர் கூறுகிறார். And the temple was God's earthly dwelling place during that time period. அந்த நாட்களிலே தேவாலயமானது தேவன் வாசம் செய்யக்கூடிய, இந்த பூமியிலே தேவன் வாசம் செய்யக்கூடிய இடமாக இருந்தது. And the temple was always a symbol of hope, that whenever the people would pray to the temple, God would listen to them. தேவாலயமானது அந்த மக்களுடைய நம்பிக்கையாக இருந்து எப்பொழுதெல்லாம் அந்த தேவாலயத்திற்கு வந்து தேவனிடத்திலே விண்ணப்பம் செய்வார்களோ அப்பொழுது நிச்சயமாக தேவன் பதிலளிப்பார் என்று அவர்கள் நம்பினார்கள். And even when the nation sinned badly, they could still come back and pray to God in the temple, and God would forgive their sin and restore them. தேசத்திலே மக்கள் பாவம் செய்தாலும் கூட தேவன் அந்த பாவம் செய்த மக்கள் தேவாலயத்துக்கு வரும் பொழுது தேவன் அவர்களை மன்னித்து அவருடைய தண்டனை நீக்குகிறார். And if you know the history of Israel, a lot of we see that the temple was more and more corrupted over time. ஆனால் என்ன சம்பவித்தது, தேவாலயமானது தொடர்ச்சியாக அது மாசுபடுத்தப்பட்டதாக மாறினது. And then finally God just brings the Babylonians and they destroy the temple. தேவன் பாபிலோனிலே கொண்டு வந்து தேவாலயத்தை முற்றுமாக அவர் அழித்து போட்டார். And when that happens, Ezekiel the prophet says, see, now the temple is gone. I mean, now God's glory has also left Israel. அப்பொழுது எசேக்கியேல் கூறுகிறார், தேவாலயம் அங்கே இடிந்து விட்டது, தேவனுடைய மகிமையும் அற்று போனது என்று அவர் கூறுகின்றார். And but the Old Testament ends with there's a prophecy or hope that the temple would be restored. மீண்டுமாக இந்த தேவாலயம் திருப்பி எடுத்து கட்டப்படும் என்ற ஒரு நம்பிக்கையோடு ஒரு தீர்க்க தரிசனத்தோடு வேத வசனம் பழைய ஏற்பாடு முற்று பெறுவதை பார்க்கின்றோம். And it says even more that one day the temple will be the spiritual center of the world, not just for Israel but for all nations. நாம் என்ன பார்க்கிறோம் என்றால் இந்த தேவாலயமானது இஸ்ரேலுக்கு மட்டுமல்ல உலகம் முழுவதற்கும்
அது அங்கே ஆராதனை கூடமாக இருக்கும் என்று பார்க்கின்றோம். So these are the 6 things. The first thing is that worship is based on revelation. முதலாவதாக ஆராதனை தேவனுடைய வெளிப்பாட்டின் மூலமாக நாம் பார்க்கின்றோம். Second, worship is based on redemption. இரண்டாவதாக ஆராதனைக்கு மீட்பு அவசியம். Third, worship is based on ritual. மூன்றாவதாக ஆராதனைக்கும் அங்கே முறைமைகளுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. Fourthly, worship is based on a sacrificial system. அங்கே பலிகளோடு தொடர்புடையது இந்த ஆராதனை. And finally, worship is based in centered in the Jerusalem temple. எருசலேமை மையமாக வைத்தது இந்த ஆராதனை. But then the Old Testament ends with worship and a new future for God's people and the temple. தேவனுடைய மக்களுக்கு புதிய நம்பிக்கையும் புதிய எருசலேமும் உலகமெல்லாம் ஆராதிக்கக்கூடிய ஒரு இடமாக மாறும் என்ற ஒரு வாக்குத்தத்தமும் அங்கே வருகிறதை பார்க்கின்றோம் பழைய ஏற்பாடு முடியும் பொழுது. So this is how we see the movement of how worship develops over the maybe 1500 years in the Old Testament, from Genesis to Malachi. பழைய ஏற்பாட்டிலே அங்கே ஆதியாகமத்திலிருந்து மல்கியா தீர்க்கதரிசனம் வரைக்கும் இந்த ஆராதனையானது எப்படி அங்கே நடைபெறுகிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். Yeah, so next week we'll look at how worship changes with Jesus coming to this earth. இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அந்த ஆராதனையை எப்படி அவர் மாற்றி அமைத்தார் என்பதை குறித்து அடுத்த வகுப்பிலே படிக்க போகின்றோம். So we'll pray. நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, ஆராதனையை கொடுத்த ஆழமான சத்தியங்களை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றீர். அதற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்தி இருக்கிறீர், எங்களை மீட்டிருக்கின்றீர். பழைய ஏற்பாட்டு முறைமையின்படி அல்ல, புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் அடிப்படையிலே நாங்கள் உம்மை ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இஸ்ரவேல் மக்கள் மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள எல்லோரும் பிரஜாதிகள் அடக்கம் உம்மை ஆராதிப்பதற்கு நாங்கள் கிருபையும் சிலாக்கியம் பெற்றுக்கிறோம், அறிந்திருக்கிறோம். அதற்காக நன்றி கர்த்தாவே. ஆராதனை குறித்த இன்னும் தெளிந்த பாடங்களை எங்களுக்கு தொடர்ந்து தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இணைப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உம்முடைய சமூகத்திலே ஒப்படைக்கிறோம் கர்த்தாவே. அவருடைய தேவைகளை நீர் சந்தித்தள்ள வேண்டும் என்று நாங்கள் உம்மிடத்திலே கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, உலகத்திலே நடக்கக்கூடிய பல காரியங்களை பார்க்கும் பொழுது, ஆண்டவரே, அண்டை நாடுகளே ஏற்படக்கூடிய இந்த வெள்ளப்பெருக்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது கர்த்தாவே எங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்கிறது. கர்த்தாவே, நீர் எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இலங்கையில வாழக்கூடிய சகோதரர்களுக்காக ஜெபிக்கணும் கர்த்தாவே. அவர்களிடத்திலே பல காரியங்களை விசாரித்தோம், இன்னும் இயல்பு நிலைக்கு திரும்பவில்லை என்று பார்க்கிறோம். கர்த்தாவே, நீர் ஆட்சி செய்து எல்லாவற்றையும் ஆண்டவரே நீதியாய் நடப்பிக்க வேண்டும் என்று உம்முடைய சமூகத்திலே கெஞ்சுகிறோம். தகப்பனே, இரவு நேரத்திலே நாங்கள் உறங்க செல்லும் பொழுது நித்திரை இன்பமாக இருக்கும். காலையில் துதிக்கும் துதியோடு எழுந்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன்.